லெசன் எச்சம். எச்சம் அப்படின்னாக்க மீதி இருக்கக்கூடிய சொல். அதாவது பாருங்க, படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள். படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது. அதாவது படித்தான்ங்கிற ஒரு வேர்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த வினையானது முடிஞ்சு போச்சு. எனவே இது வினைமுற்று. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஒரு செயல் முடிந்தது அப்படின்னு சொன்னாக்க அது வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் படித்த, படித்து அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகளை பாருங்க. படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை, அது கம்ப்ளீட் ஆகல. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி இருக்கும் சொல் எச்சம் எனப்படும். அப்போ எஞ்சி இருக்கும் சொல், மீதி இருக்கக்கூடிய சொல்ல நம்ம என்னன்னு சொல்றோம் சொன்னாக்கா எச்சம் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி டிவைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க பெயரெச்சம் வினையெச்சம் என இரு வகைப்படும். அப்போ எச்சமானது எஞ்சி நிற்கும் சொல். அது எப்படி நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம்னா பெயரெச்சம் வினையெச்சம் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிச்சுக்கிறோம். பெயரெச்சம்னா என்ன பார்க்கலாம். படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். அதாவது படித்த என்னும் சொல்ல நம்ம எடுத்தோம்னா படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு, இந்த பெயர் சொற்களோட நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க அது பெயரெச்சம். இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் அச்சம் பெயரெச்சம் எனப்படும். அதாவது ஒரு பெயரை வச்சு முடிஞ்சது அப்படின்னு சொன்னாக்க அது பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். அப்போ பெயரெச்சமானது எந்தெந்த காலங்கள்ல வரும்? 3 காலங்கள் என்ன? அப்போ பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ இறந்த காலம். பாடிய பாடல் அது இறந்த கால பெயரெச்சம், அவன் பாடி முடிச்சுட்டான். பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம், அப்போ அது பாடிட்டு இருக்காங்க. பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம், அப்போ ஃபியூச்சர்ல பாடுவாங்க அப்படிங்கறத சொல்றதுக்குரியது. அப்போ பெயரெச்சமானது 3 காலத்திலையும் வரும். அடுத்து பாருங்க, தெரிநிலை குறிப்பு பெயரெச்சம். அது என்னங்கிறத பார்க்க போறோம். எழுதிய கடிதம். இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இப்போ எழுதிய கடிதம் அப்படின்னா எழுதி முடிச்சிட்டோம், அந்த லெட்டரானது எழுதி முடிச்சிட்டோம். அப்போ அது பாஸ்ட் டென்ஸ் தெரியுது இல்லையா, அப்போ எந்த காலத்துல எழுதியிருக்காங்க, என்ன செயல் அப்படிங்கறத கிளீனா அது சொல்லிடுது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். காலத்தையும் செயலையும் வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா சொல்லக்கூடிய எச்சமானது தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, சிறிய கடிதம். இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க, இத சிறிய கடிதம்ங்கும் போது அது பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி செயலையும் காலம், இந்த காலத்துல இது நடந்ததுங்கிறத தெளிவா சொல்ல முடியல. பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. பண்பு அப்படிங்கும்போது ஸ்மால் லெட்டர், சிறிய கடிதம் சின்ன லெட்டர் அப்படிங்கிறதுனால பண்பை மட்டும் குறிப்பா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொன்னா காலத்தை காட்டும், செயலையும் காட்டும். அதுவே செயலையும் காலத்தையும் காட்டாமல் இருப்பது குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அடுத்தது பாருங்க, வினை எச்சம் நம்ம பார்க்க போறோம். படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தான், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். படித்து அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்தோம்னா படித்து முடிச்சான், படித்து வியந்தான், படித்து மகிழ்ந்தார் அப்படிங்கிற வினை சொற்கள். அந்த வினை சொற்கள் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்றோம், அந்த வினையானது கம்ப்ளீட் ஆனது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம் எனப்படும். அப்போ ஒரு ஆக்டிவிட்டியை கொண்டு கம்ப்ளீட் ஆனது அப்படின்னு சொன்னாக்க அது வினை எச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அடுத்து பாருங்க, அதே மாதிரி நம்ம எப்ப பெயரெச்சத்துல
பார்த்தோமோ அதே மாதிரி வினையெச்சத்தையும் தெரிநிலை குறிப்பு வினையெச்சங்கள் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் எழுதி வந்தான். இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். எப்படி நம்ம அந்த இதுல சொன்னோமோ பெயரெச்சங்கள்ல சொன்னோமோ அதே மாதிரி வினையெச்சங்களையும் காலத்தையும் செயலையும் வெளிப்படையா காட்டணும். அப்படி காட்டினது அப்படின்னு சொன்னாக்க அது தெரிநிலை வினையெச்சம். நெக்ஸ்ட் பாருங்க, மெல்ல வந்தான். இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை. அப்போ ஸ்லோவா நடந்து வந்தான் அப்படிங்கும்போது அதுல காலம் காட்டுதா, என்ன டென்ஸ்ங்கிறத காட்டுதா? இல்ல, மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. பண்பு, அதனுடைய பண்பை மட்டும் உணர்த்துகிறது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பால் உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் எனப்படும். அதனுடைய காலத்தை காட்டாம அதனுடைய பண்பினை மட்டும் காட்டினாக்க அது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, முற்றச்சம். வள்ளி படித்தனள். இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினைமுற்ற பொருளை தருகிறது. முற்றச்சம் அப்படின்னு சொல்லி வரும்போது படித்தனள்ங்கிறது படித்தாங்கிற ஒரு மீனிங்க கொடுக்குது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். அடுத்தது பாருங்க, அதாவது படித்ததனால் மகிழ்ச்சியா இருந்தார். இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையற்ற பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். அதாவது அந்த வினைமுற்றானது எச்ச பொருள் தரணும். படித்ததனால் மகிழ்ந்தாள், படித்தால் மகிழ்ந்தாள் அப்படிங்கும்போது ரெண்டு வருது இல்லையா? அதே மாதிரி எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெசன்ல எச்சம்னா என்ன, எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது நம்ம டிவைட் பண்ணிட்டோம். எப்படி டிவைட் பண்ணோம்? பெயரெச்சம் வினையெச்சம் டிவைட் பண்ணோம். பெயரெச்சம்னா என்ன அப்படிங்கும் போது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது 3 காலத்திலையும் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பெயரெச்சங்களை தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் டிவைட் பண்ணிட்டோம். தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொன்னாக்க செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் அப்படிங்கிறத சொன்னோம். குறிப்பு பெயரெச்சம் சொல்லும் பொழுது செயலையோ காலத்தையோ வெளிப்படையா காட்டாதுன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் வினையெச்சத்துல வினையெச்சத்தை அதே மாதிரி தெரிநிலை குறிப்பு வினையெச்சம்ங்கிறத பார்த்தோம். தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னு சொன்னாக்க செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி குறிப்பு வினையெச்சம் வரும்போது காலத்தை வெளிப்படையாக காட்டாது, பண்பை மட்டும் உணர்த்தும்னு சொன்னோம். முற்றெச்சம்னு வரும்போது ஒரு வினைமுற்று நெக்ஸ்ட் என்ன ஆகும் சொன்னா இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் அப்படிங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ.